சத்தமாக சொல்லு. குட் ஆஃப்டர்நூன். ரைட், ஓகே. நாளைக்கு எக்ஸாம், சயின்ஸ் எக்ஸாம். அதுக்காக ஜஸ்ட் ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் அதை நோட் பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்சிஆர்டி நல்லா கம்ப்ளீட் பண்ணிடும். சயின்ஸு என்சிஆர்டி தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இருக்கிற எல்லா லெசன்ஸ்க்கும் என்சிஆர்டி நல்லா பார்த்துக்கோ. தென் அதுக்கப்புறம் ஸ்கூலில் நடத்துகிற கொஸ்டின் பேப்பர், நம்ம இங்கே நடத்துகிற கொஸ்டின் பேப்பர், சாம்பிள் பேப்பர்ஸ் இஃப் யூ ஹேவ், அதையும் என்ன பண்ணி போட்டு நல்லா கோ த்ரூ பண்ணிக்கோ. என்சிஆர்டி எக்ஸாம் வரை என்ன பண்ணிக்கோ, கொஞ்சம் அதையும் நல்லா படிச்சுக்கோ. சரியா? ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாத. இருக்கிற டைம் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ டுமாரோ மார்னிங் யூ ஆர் கோயிங் டு ரைட் யுவர் எக்ஸாமினேஷன். ஸோ வி ஹேவ் ஹார்ட்லி ஒரு 6 to 8 hours தான் இருக்குது படிக்கிறதுக்குன்னு. ஸோ அந்த டைமில் நல்லா ரிவிஷன் கொடுக்க, டைம் டேபிள் போட்டுக்கோ. இந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு இவ்வளோ நேரம் அப்படின்றத என்ன பண்ணிக்கோ, ஒரு டைம் டேபிள் போட்டு படிக்க. சும்மா உட்காந்துட்டு புக்கை திறந்து வச்சுட்டு எந்த லெசனையுமே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காது. ஒரு 1 hour ஃபார் கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் லெசன், 1 hour ஃபார் பயாலஜி லெசன் அப்படின்னு என்ன பண்ண, தனித்தனியாக பிரிச்சுக்கோ. நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோ. நல்லா ஒரு டைம் என்ன பண்ண, ரிவைஸ் பண்ணு. சரியா? ஓகேப்பா. ஸோ சில டிப்ஸ் மட்டும் என்ன பண்ணிக்கோன்னா கொஞ்சம் நோட் பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கெமிஸ்ட்ரி பார்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்சிஆர்டி அதோட கொஸ்டின்ஸு, எம்சிக்யூஸ் நல்லா என்ன பண்ணிக்கணும், படிச்சுக்கணும். என்சிஆர்டி கொஸ்டின்ஸை நல்லா படிங்க. அதே போல் எம்சிக்யூஸ் ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். அதை கொஞ்சம் என்ன பண்ணுங்க, பாருங்க. ஃபர்ஸ்ட் என்சிஆர்டி புக், தட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தென் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, கொஸ்டினை நல்லா படி. அதில் வந்து சில வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நாட், சரிங்களா, நெவர், ஆல்வேஸ், இந்த மாதிரி வேர்ட்ஸ். அதை நம்ம படிக்காமல் என்ன பண்ணிடுவோம், நார்மல் கொஸ்டின் நினச்சிட்டு ராங் ஆன்சரை பண்ணிடக்கூடாது. சரியா? விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் அ நாட் அப்படின்ற வார்த்தை இருக்கலாம், அல்ல விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நெவர், ஆல்வேஸ். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் த அபோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நன் ஆஃப் த அபோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் என்ன பண்ணிக்கணும், நல்லா பார்த்துக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? நமக்கு விச் ஆர் த ஃபாலோயிங் அப்படின்னு கேட்டுட்டு டைரெக்டாக ஒரு கொஸ்டின் இருக்கு, விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் அண்டர்கோ ஆக்சிடென்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்னது, ஆக்சிடேஷன். அந்த இடத்துல நாட்டுன்னு கொடுத்துட்டா கண்டிப்பாக நம்ம என்ன போடக்கூடாது, ஆக்சிடேஷன் போடக்கூடாது. அதை நம்ம மறந்து என்ன பண்ணிடுவோம், ஆக்சிடென்ட்னா ஆக்சிடேஷன் தானே போட்டுட்டு வந்துடும். அப்போ ஜென்ரலாக என்ன பண்ணாதீங்க, படிக்காதீங்க. கொஸ்டின் பேப்பரை படிக்கிறதுக்குன்னு ஸ்பெசிஃபிக் டைம் கொடுக்குறாங்க நமக்கு, ரீடிங் டைமு. அந்த டைமில் இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணி வச்சுக்கணும், ஹைலைட் பண்ணி வச்சுக்கணும். எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக கேட்குறாங்க, எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து ஜஸ்ட் நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு பாயிண்ட். தென் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, அந்த எம்சிக்யூஸில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்கும். கண்டிப்பாக என்ன இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்சர் இல்லைன்னு நமக்கு தெரியும். அந்த ஆப்ஷன்ஸை ஃபஸ்ட்டு என்ன பண்ணிவிடு, எலிமினேட் பண்ணிவிடு. பிகாஸ் ஒரு 2 ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணால் நீங்கள் ஒன்லி ரிமைனிங் 2 ஆப்ஷன்ஸ். அந்த 2 ஆப்ஷனை ஃபோக்கஸ் பண்ணு. 4 ஆப்ஷனே வச்சுட்டு என்ன பண்ணாத, கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காது. 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஏபிசிடி இருக்கு சார். சிடி வந்து கண்டிப்பா அந்த ஓகே ஓகே சிடி 4 ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா ஏபிசி டி 4 ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 2 ஆப்ஷன் ராங் ஆப்ஷன் எனக்கு தெரியுது, மீதி 2ல தான் டவுட் இருக்குன்னா அந்த 2 ஆப்ஷனை ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ணிடு. சிடி இல்ல சார் எனக்கு ஏபில தான் டவுட் இருக்குன்னா அதை 2த்தையுமே ஃபோக்கஸ் பண்ணணும். அது முக்கியம். நீங்கள் மொத்தமாக 4 ஆப்ஷன் வச்சு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கெமிஸ்ட்ரியில் கொஞ்சம் பாருங்கள். முக்கியமாக வந்து ரியாக்டிவிட்டி சீரீஸ் கொஞ்சம் பாருங்கள். ரியாக்டிவிட்டி சீரீஸில் நிறைய கன்ஃபியூஸ் ஜஸ்ட் காம்ப்ளிகேட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்கறது பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த திங்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனு அந்த மாதிரி மாற்றி கேட்கறது, டிஸ்ப்ரொபோர்ஷன் ரியாக்ஷன் அந்த மாதிரி என்ன பண்ணலாம் கேட்கறது பார்த்தீங்கன்னா அந்த ரியாக்டிவிட்டி சீரீஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் அட்டாமிக் நம்பர், அட்டாமிக் நம்பரும் என்னது முக்கியம். A is atomic number 27. Just example. A is atomic number 11. It is react with the oxygen to give oxide, and it is react with the water to give base. அப்படி ஏதோ கேட்கணும் A னா என்ன, அப்போ அது அட்டாமிக் நம்பர் நமக்கு தெரியணும். இந்த பேசிக் கான்செப்டை கொஞ்சம் வீட்டில் உட்காந்து என்ன பண்ண போயிட்டு பாருங்க, அது ரொம்ப முக்கியம். தென் அதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபிசிக்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் நல்லா படிக்கும். கெமிஸ்ட்ரி கூட கொஸ்டின்ஸ் ஓரளவுக்கு பார்த்தா புரியும். ஆனால் ஃபிசிக்ஸ் யூ ஹேவ் டு ரீட் ட்வைஸ் ஆர் த்ரைஸ். எத்தனை டைம் புரியுதோ அத்தனை டைம் என்ன பண்ண நல்லா படி. அதே போல் ஃபோக்கஸ் ஆன் எம்சிக்யூஸ். எம்சிக்யூஸை கேர்ஃபுல்லாக படிங்க. கொஸ்டின்ஸ் எம்சி கொஸ்டின்ஸ் என்ன பண்ணோம் கேர்ஃபுல்லாக படிங்க. லைக்வைஸ் யூ ஹேவ் டு எலிமினேட் 2 ஆப்ஷன்ஸ் ஆர் 3 ஆப்ஷன்ஸ். 1 ஆப்ஷன் கூட
சம்டைம்ஸ் எனக்கு 3லயே டவுட் இருக்கு, ஒன்று தான் வரலன்னு தெரியுது. அப்போ அதை ஒன்று விட்டுட்டு முடிஞ்சு என்ன பண்ணுங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதில் முக்கியமாக ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த யூனிட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த யூனிட்ஸை கரெக்டாக பாரு. அதில் ஏதாச்சும் உனக்கு க்ளூ கிடைக்கும். செகண்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க சார், டபிள்யூ கொடுத்துருக்காங்க சார், என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கொடுத்துருக்காங்க. அப்போ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், என்ன கொஸ்டின் கேட்க வராங்கன்னு தெரியும். இப்போ ஏன்னு கொடுத்துட்டா கண்டிப்பாக எதை கேட்க மாட்டாங்க, ஆன்சர்னா கரெக்டாக கேட்க மாட்டாங்க. வி கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல, வோல்ட் கொடுத்துட்டாங்க, பொட்டன்ஷியல் கேட்க மாட்டாங்க. வோல்ட் கொடுத்துட்டாங்க, ரெசிஸ்டன்ஸ் ரிலேட்டட். அப்போ நம்ம அதை வச்சு என்ன பண்ண முடியும், ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும் எது கரெக்டான ஆன்சர் வரதுக்கான பாசிபிலிட்டி, அதை நம்ம பார்க்க முடியும். அப்போ யூனிட்ஸ் தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிசிக்ஸை பொறுத்தளவுக்கு யூனிட் ரொம்ப ரொம்ப முக்கியம். தென் அதே போல பிசிக்ஸ்ல வந்து சேம் லைக்வைஸ் நாட் நெவர் ஆல்வேஸ் நன் ஆஃப் த அபோவ் ஆல் ஆஃப் திஸ், அதையும் கொஞ்சம் என்ன பண்ணிப்போம் பார்த்துக்கோ. ஸோ ஆல் ஆஃப் திஸ் வந்து நன் ஆஃப் தி அபோவ் கொடுத்துட்டு வந்துடுறாரு. மோஸ்ட்லி ஒரே கொஸ்டின் ரெண்டுத்தையும் கேட்க மாட்டாங்க. நன் ஆஃப் தி அபோவ் வந்து ஆல் ஆஃப் திஸ் இருக்காது. ஏன்னா மொத்தமே நமக்கு கொடுக்கறதே 4 ஆப்ஷன்ஸ் தான், அதில் 2 ஆப்ஷன் இதுவே கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஒரு ஆப்ஷன்ஸ் வரும்போது அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ரைட். தென் பயாலஜி ரொம்ப முக்கியம் சார், தியரி பார்த்து தானே அப்படின்னு சொல்லிட்டு மக்கப் பண்ணிட்டு போகாது. அங்கே போகும்போது ஒரு கான்செப்ட் மிஸ் மேட்ச் ஆகிடும். மக்கப் பண்ணி போயிட்டா ஒருவேளை இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சரோ, இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சரோ அப்படின்னு என்ன ஆகிடும். ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க பயாலஜியை பொறுத்தளவுக்கு. ஏன்னா மோரல்லஸ் நிறைய டெஃபினேஷன்ஸ் ஒரே மாதிரி இருக்கும். இந்த டேர்ம்ஸ், டெஃபினேஷன்ஸ், தியரிஸ் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துப்போம். என்னென்ன டேர்ம்ஸ் எது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கொஞ்சம் பார்த்துப்போம். ஏன்னா அது கண்ட்ரோல்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன் நமக்கு நிறைய நியூ பார்ட்ஸ் படிச்சிருப்போம், லைஃப் ப்ராசஸ் அதுலேயுமே. ஸோ அப்போ அந்த டேர்ம்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கான டெஃபினேஷன்ஸ் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹவ் டு ஜஸ்ட் டயக்ராம்ஸ். கண்டிப்பாக எதில் இருக்க டயக்ராம் மட்டும் பார்த்தா போதும்னா என்சிஆர்டியில் இருக்க டயக்ராம்ஸை மட்டும் பார்த்தா போதும். யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் யுவர் என்சிஆர்டி டயக்ராம், வாட் ஆர் த லேபிள்ஸ் விச் இஸ் கிவன், அதை மட்டும் பாருங்க. டயக்ராம் போடுறப்ப என்சிஆர்டியில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை சிமிலராக பேஸ் பண்ணி போடுங்க டயக்ராம்ஸ். வெளியில் இந்த புக்கை நான் ரெஃபர் பண்ணுறேன் சார், அந்த புக்கு கிவிங் ஒன்லி என்சிஆர்டிக்கு தான் கொடுப்போம். அப்போ என்சிஆர்டி என்ன மாடலில் இருக்கோ அந்த மாடலில் என்ன பண்ணுங்க ஃபோக்கஸ் பண்ணி, தட் இஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அதே போல் எக்ஸாம்பிள்ஸ், இப்போ கண்ட்ரோல்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் படிக்கிறோம், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. லைஃப் ப்ராசஸ் படிக்கிறோம், அதில் ஒரு டெஃபினேஷன் படிக்கிறோம், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. என்சிஆர்டி என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்களோ அதே என்ன பண்ணுங்க, நீங்க எழுத ட்ரை பண்ணுங்க. சரியா? எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ்னா என்ன, அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன, அது எதில் இருக்கணும், என்சிஆர்டியில் இருக்கணும். புரியுதா நான் சொல்றது? அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. எக்ஸ்ட்ராவா படிச்சுக்கிறது நல்லது, பட் என்சிஆர்டியில் இல்லாத என்ன பண்ண தேவை, நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். நீ படிக்கிறது கண்டிப்பா எதில் இருக்கணும், என்சிஆர்டியில் இருக்கணும். அவங்க அதுதான் கீழே கொடுப்பாங்க. என்சிஆர்டியில் இருக்கிறத எக்ஸாம்பிளாக கொடுத்துட்டு அண்ட் அதர் எக்ஸாம்பிள்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. நீ மேபி அதை எழுதினாலும் மார்க் கிடைக்கும், பட் ஃபோக்கஸ் ஆன் த என்சிஆர்டி எக்ஸாம்பிள், தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தென் வந்து நீ இது பயாலஜி படிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஃப்ளோ சார்ட், ஒரு லெசனுக்கு என்ன பண்ணிக்கோ ஃப்ளோ சார்ட் போட்டு ஆல்ரெடி இருக்குன்னு நினைக்கிறேன். மைண்ட் மேப் ஃப்ளோ சார்ட்லாம் போட்டுருப்போம். அதை கொஞ்சம் நல்லா என்ன பண்ணிக்கிட்டா ஃபாலோ பண்ணிக்கிட்டா போதும், ஓரளவுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிரைன் எடுத்துட்டா 3 பார்ட்ஸ் நம்ம பிரிச்சிருக்கோம், பிரைன் 3 பார்ட்ஸ். அப்போ அதை நல்லா பிரிச்சுக்கிட்டு அதோட பார்ட்ஸோட என்னென்ன இருக்கு, ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதை கிளாஸிஃபை பண்ணாலே போதும். அப்போ எதோட இது முடிஞ்சிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின், இன் பிரெயினா 3 பார்ட். அப்போ அது எங்கெங்க இருக்கு, அதுக்குள்ள என்னென்ன இருக்கு, அதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஞானம்லாம் எது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தாலே போதும். அப்போ இது ஒரு ஃப்ளோ சார்ட் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். கிட்னி எடுத்துட்டு அதோட பார்ட்ஸ் பிரிச்சுக்கலாம். அதை பிடிச்சிக்கிட்டு ஒன்று என்ன செய்யுது, அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், ரெஸ்பிரேஷன் எல்லாமே இருக்கு. ஹார்ட் எடுத்துக்கிறேன், ஹார்ட் எடுத்துக்கிட்டா அதில் என்னென்ன அது மாதிரி ஒரு ஃப்ளோ சார்ட் நல்லா அழகாக போட்டு வச்சுக்கோ. ஜஸ்ட் மார்னிங் வந்து எழுந்திரிச்சு அதை ஒரு டைம் பார்த்துனாலே போதும், உனக்கு எல்லாமே என்ன ஆகும், ஞாபகத்துக்கு வந்துடும். தென் பயாலஜி பொறுத்தளவுக்கு ஒரு லெசன் படிக்கிற லைஃப் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா அதில் சின்ன சின்ன யூனிட் சின்னதாக இருக்கும். அதில் டைஜஷன், ரெஸ்பிரேஷன், அப்புறம் இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா. இப்போ ஒரு டாபிக்கும் படிச்சு கடைசியில் என்ன பண்ண எல்லாத்தையும் ஒன்னா கோஆர்டினேட் பண்ணிக்கோங்க. இண்டிவிஜுவல் டாபிக் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க எல்லாத்தையும் ஒன்னா கோஆர்டினேட் பண்ணி அந்த லெசனை ஒரு டைம் ரிவைஸ் பண்ணுங்க. ஸோ இண்டிவிஜுவல் டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? தென் வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க, குரூப்ல கேளுங்க. ஸோ வி ஆர் ரெடி டு ஹெல்ப். எக்ஸாம் கண்டிப்பாக நல்லா எழுதணும், செட்டம் எடுக்கணும், அதுக்கு ரொம்ப முக்கியம்.
ஸோ என்ன சார் ப்ராக்டிஸ் பண்ணால் அந்த ஒரு 6 ஃபார்முலாஸ் தான் யூ டு ஃபாலோ தட். ஸோ பிளானிங், என்ன படிக்க போகிறோம் பிளான் பண்ணிக்கோங்க. தென் டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த குறிப்பிட்ட நேரத்தை நம்ம எவ்வளோ படிக்க போகிறோம், அது டைம் மேனேஜ்மெண்ட். பிளேஸ் ஆஃப் ரீடிங், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கிற இடமா பார்த்து படிங்க. தட் இஸ் அ பிளேஸ் ஆஃப் ரீடிங். நோட்ஸ் மேக்கிங், ஓர் நோட்ஸ் விச் ஹெல்ப்ஸ் லாட். கண்டிப்பாக அது எக்ஸாம் டைமில் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிவிஷன். என்னென்ன படிச்சுன்னா திருப்பி என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஜஸ்ட் அவாய்ட் த மொபைல் ஃபோன்ஸ், சோஷியல் மீடியாஸ் வைல் கம்ப்ளீட் யுவர் எக்ஸாமினேஷன். உங்களோட எக்ஸாம் முடிகிற வரைக்கும் அதெல்லாம் என்ன பண்ண தேவையில்ல, ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ணி நல்ல மார்க் எடுக்கணும். புரிஞ்சுதா? ஸோ நல்ல மார்க் எடுங்க, நல்லா படிங்க. ஆல் த பெஸ்ட். எந்த டவுட்ஸ் இருந்தாலும் என்ன பண்ணுங்க, கேளுங்க. சயின்ஸில் வி எக்ஸ்பெக்ட் மோர் சென்டம். ஸோ வீட்டில் போயிட்டு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் டைம் டேபிள் போட்டு இருக்கிற டைமை படிங்க. புரியுதா? நல்ல ரிவிஷன் கொடுங்க, கொஞ்சம் நல்லா தூங்குங்க. காலையில் நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சீக்கிரமாக எழுச்சி ரிவைஸ் பண்ணிவிட்டு ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிட்டு எக்ஸாம் சென்டருக்கு போகும். புரியுதா? வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகேவா? நல்லா எழுதினாங்க. ஆல் த பெஸ்ட். நல்லா எழுது. ஓகே, தேங்க்யூ.